எனக்கு 2 பெண் குழந்தைங்க, 1 பையன். பையன் வேணும் அப்படின்னு தவம் இருந்து 3வதா ஒரு பையன் கிடைச்சான். என் பொண்ணுங்கள விடவே பையன் நல்லா படிக்கணும், நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், எல்லாத்துலயும் சிறந்து விளங்குற ஒரு மாணவனா இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட பெரிய ஆசை. ஆனா என்னோட குழந்தை ஆவரேஜான ஒரு ஸ்டூடண்ட்ஸ் தான். அவன் 50, 60, 70 அந்த மாதிரி மார்க் எடுக்கிற ஒரு பையன். அப்போ உள்ள காலகட்டத்துல நான் சொல்றது 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப என் பையன் +2 படிச்சிட்டு இருந்தான். டாக்டருக்கு அடுத்தபடியா இன்ஜினியரிங் அப்ப நல்ல வேல்யூல இருந்துச்சு. அப்போ என் பையன் கிட்ட நான் சொல்லுவேன், நீ மெரிட்ல படிக்கணும், ஃபர்ஸ்ட் மார்க்ல படிச்சு இன்ஜினியரிங் சீட் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அவன் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவான், வேற ஏதாவது நான் படிக்கிறேமா, இன்ஜினியரிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா நான் அவனை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி மெரிட்ல பாஸ் பண்ண சொல்றேன் அப்படிங்கிறதுக்காகவே அடிக்கடி சொல்லுவான். நான் ரொம்ப கண்டிப்போட சொல்லுவேன், நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியே ஆகணும், மெரிட்ல சீட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப என் குழந்தையோட மனசையும் அவனோட சூழ்நிலையும் புரிஞ்சுக்காம போயிட்டேன். அப்போ ஒரு நாள் என் பையன் என்கிட்ட வந்து, அம்மா நான் இல்லாம போயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டான். அப்போ எதனால இவன் இப்படி கேட்கறான் அப்படிங்கிற அர்த்தம் எனக்கு புரியவே இல்லை. அதோட அர்த்தம் பின்னாடி தான் புரிஞ்சுச்சு. நீ இல்லாம போயிட்டா என்ன பண்ணுவ, ரொம்ப கஷ்டமா இருக்கும், இந்த வாழ்க்கையை கடந்து போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்குன்னு சொன்னேன். அப்போ அந்த டைம்ல அவனோட ஃப்ரெண்ட் ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆகி இறந்திருந்தான். அப்போ அந்த பையனை நினைச்சு அவங்க குடும்பத்துல எல்லாருமே அழுதுட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல அதுல இருந்து மீண்டும் வெளியிலயும் வந்துட்டாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டை மென்ஷன் பண்ணி என்கிட்ட கேட்டான், அவன் இறந்தப்போ எல்லாருமே அவ்வளோ அழுதாங்கம்மா, இப்போ அதுல இருந்து வெளியில வந்துட்டாங்க, இவ்வளவுதான் லைஃபா அப்படின்னு கேட்டான். அதுக்கு நான் பதில் சொன்னேன், ஆமா, எவ்வளவு நாளைக்கு ஒருத்தவங்களை நினைச்சிட்டே இருக்க முடியும், எல்லாத்துக்குமே இதுதான் லைஃப், யார் இறந்தாலும் ஒருத்தரை நினைச்சிட்டே காலம் முழுக்க வாழ முடியாது இல்லையா அப்படின்னு அதுக்கு பதில் சொன்னேன். அதுக்கு சைலண்டா தலையாட்டிட்டு போயிட்டான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகவே இல்லை. ஆனா ஸ்கூலுக்கு போனேன் அப்படின்னு என்கிட்ட போய் சொல்லிட்டான். அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வந்தேன். வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது எனக்கு பேரதிர்ச்சி. என் பையன் அவனோட ரூம்ல தூக்கு மாட்டி இறந்து போயிட்டான். அவன் எழுதி வச்ச லெட்டர்ல, அம்மா உங்களோட ஆசையை நான் நிறைவேற்றவே முடியாதுமா, எனக்கு எதுவுமே வராது, என்னால எதுவுமே பண்ண முடியாதுமா, நான் ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல எழுதியிருந்தான். இதை பார்க்கும்போது ஒரு தாயா மனசு உடைஞ்சு போச்சு. அந்த வலி இன்னுமே என்னோட மனசுல ரணமா இருக்கு. என்னோட ஆசை குழந்தைய நானே கொன்னுட்டேன் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு இன்னுமே என்ன அறுத்துக்கிட்டே இருக்கு. என் குழந்தைய படிக்க சொல்லி ரொம்ப டிப்ரெஷன் கொடுத்தது நான் தான் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா நானே புரிஞ்சுக்கிட்டேன். நான் பண்ண முடியாத விஷயம், நான் செய்ய முடியாத விஷயம்னு எல்லாத்தையுமே அவங்கிட்ட துணிச்சு அவனை செய்ய சொன்னது, இதெல்லாம் நினைக்கும் போது என்ன கண்டா எனக்கே பிடிக்கவே இல்லை. என் மேல அவ்வளவு வெறுப்பா இருந்துச்சு. எனக்கே ஆசைப்பட்டு, ரொம்ப ஆசைப்பட்டு பெத்த என்னோட ஆண் குழந்தை இப்ப என்கிட்ட இல்ல. இந்நேரம் அவன் இருந்திருந்தானா கல்யாணம், குழந்தை குட்டின்னு அழகு பார்த்திருப்பேன். ஆனா என் குழந்தை என்னை விட்டு போயிட்டான். என்னால இதுல இருந்து மீண்டு வர இன்னுமே முடியல. அவனை நினைச்சு அழுகாத நேரம் இல்ல, கலங்காத நாள் இல்ல. ஒரு பசங்க ரோட்ல காலேஜ் போனாலும் ஒர்க்குக்கு போனாலும் அதெல்லாம் பார்க்கும்போது என்னோட மனசு ரொம்ப கலங்கிரும். வீட்டுக்குள்ள வந்து அழுவேன். ரோட்ல ஏதாச்சும் என் பையனோட வயசு பசங்க ஜோடியா போனாங்க அப்படின்னா, நம்ம பையன் இருந்திருந்தானா இப்படித்தான மருமகளோட சந்தோஷமா இருந்திருப்பான் அப்படின்னு நினைச்சு வந்து கலங்கி கலங்கி அழுவேன். இந்த வலியும் கனமும் சாகுற வரைக்கும் என் மனசை விட்டு போகவே போகாது. இந்த ஸ்டோரியை நீங்க இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கங்க. நம்மளோட ஆசைகள் எல்லாம் நம்ம குழந்தைங்க மூலமா நடத்தணும் அப்படின்னு குழந்தைங்க கிட்ட ஆசைகளை துணிக்காதீங்க. அவங்களா வாழ விடுங்க. எனக்கு நடந்த கொடுமை யாருக்கும் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த ஸ்டோரியை இங்க ஷேர் பண்ணிருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல தன்னோட மகனுக்காக அம்மா ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி தான் இது. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை கமெண்ட்ஸ் மூலமா கன்வே பண்ணலாம்.